உலகமெங்கும் உள்ள வேந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் மூலிகை மருத்துவம் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு வகையான நோய்களுக்கு பல எளிய மூலிகைகளை கொண்டு அரிய மருத்துவங்களை பார்த்து வருகிறோம். மேலும் பல்வேறு தரப்பட்ட நோயாளிகளுக்கு நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய எளிமையான மூலிகைகளை கொண்டு பல வகையான நோய்களுக்கு எளிய மருத்துவத்தையும் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு உறுப்புகளில் ஏற்படும் நோய்களுக்கும் தனிப்பட்ட மருத்துவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் வாயு தொந்தரவிற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய வாயு தொந்தரவுகள். பொதுவாக வைத்தியம் என்றால் வயிற்றை சுத்தப்படுத்துபவது என்று பெயர். ஒரு வைத்தியர் வயிற்றை சுத்தப்படுத்தினால் மட்டுமே அவர் ஒரு சிறந்த மருத்துவராக அங்கீகரிக்கப்படுவார். ஏனென்றால் பல்வேறு வகையான நோய்களுக்கு வயிறு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றன. கல்லீரல், மண்ணீரல், ஈரல் மற்றும் சிறுநீரகம், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் போன்றவையெல்லாம் வயிற்று பகுதியில் அமைந்துள்ளதால் அந்த வயிற்று பகுதியை நாம் எப்பொழுதும் சுத்தமாகவும் கிருமி தொந்தரவுகளும் பாக்டீரியா தொந்தரவுகளும் தொற்று நோய் கிருமிகள் அண்டாமலும் பாதுகாக்க வேண்டும். இந்த வாயு தொந்தரவு ஏற்பட்டால் உடலில் அஜீரண மந்தம் ஏற்படும். இதனால் வயிற்று பகுதியில் வயிற்று பொறுமலும் ஜீரண சுரப்பி முறையற்றும் சுரக்கும். இதனால் நோயாளிகளுக்கு பசிமந்தம் ஏற்படும். அடிக்கடி ஒரு வகையான துர்நாற்றத்துடன் காற்று வெளியேறும். அதோடு மட்டும் அல்லாமல் வயிறு உப்பசம் அடையும். பசி மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்படும். அதோடு மட்டும் அல்லாமல் உணவின் மீது ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்படும். அடிக்கடி புளித்த ஏப்பம், நெஞ்செரிச்சல் போன்ற நோயெல்லாம் ஏற்படும். இவைக்கெல்லாம் முக்கிய காரணம் வாயு தொந்தரவு. அவற்றை எளிமையான முறையில் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சுக்கு. அன்பான நேயர்களே, ட்ரை ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற சுக்கு இஞ்சி நன்றாக உலர வைத்து எடுத்துக்கொண்டது ஆகும். அற்புதமான முறையில் சுக்கை சுத்தம் செய்வதற்கு சித்தர்கள் பல வகையான சூட்சும வித்தையை சொல்லி உள்ளார்கள். அவற்றில் இரண்டை பார்க்கலாம். சுக்கை நன்றாக சுண்ணாம்பு அதன் மீது தோய்த்து காய வைத்து சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்தும் மேல் தோலை நன்றாக சீவி எடுத்துக்கொண்டால் தூய்மையான சுக்கு கிடைக்கும். கடுக்காய்க்கு அகநஞ்சு, சுக்கிற்கு புறநஞ்சு என்கிற பழமொழிக்கேற்ப கடுக்காய் விதை நமக்கு விஷமாக இருக்கும். ஆனால் கடுக்காய் தோல் அமிர்தமாக இருக்கும். அதேபோல் நமக்கு சுக்கு தோல் பகுதி விஷமாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய பகுதி அமிர்தமாக மாறிவிடும். சுக்கு தலைவலி போக்கும். தலையில் ஏற்பட்டுள்ள நீர் ஏற்றத்தை குறைக்கும். ஒரு பக்க தலைவலியை படிப்படியாக நீக்கும். தலைச்சுற்றல், வாந்தி, மயக்கம், அஜீரணம், வயிற்றுப்பொருமல், கெட்ட வாயு இவற்றை வெளியேற்றும். உடலெங்கும் பரவியுள்ள துர்நீர்களை வெளியேற்றி சுக்கு ஒரு இன்றியமையாத மருந்து பொருளாக பயன்படுவதால் நாம் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. லாங் பெப்பர் என்று அழைக்கப்படுகின்ற திப்பிலி மிளகை போலவே பல மடங்கு காரத்தன்மை உடையது. பார்ப்பதற்கு வெற்றிலை கொடி போலவே தோற்றமளித்தாலும் அதன் காய்கள் நீண்ட வடிவில் காய்க்கும். திப்பிலியின் காய்கள் நீண்ட வடிவத்தில் ஒரு உருள் வடிவல் போல் காட்சியளிக்கும். திப்பிலி ஒரு இன்றியமையாத
உடலுக்கு நன்மை செய்கின்ற பொருள். தொண்டைக்கட்டு, வாத ஜுரம், நிமோனியா காய்ச்சல், பன்றிக் காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படும் போது அந்த தொற்று நோய் கிருமிகளை அழிப்பதற்கு திப்பிலி ஒரு இன்றியமையாததாக பயன்படுகின்றன. கடுமையான இருமல், திப்பிலி ரசாயனம் சித்த மருத்துவத்தில் புகழ்பெற்ற ரசாயனம். திப்பிலி லேகியம் ஒரு புகழ்பெற்ற லேகியமாக விளங்குகின்றன. இவ்வாறு திப்பிலி பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். இதில் நமக்கு கண்டந்திப்பிலி, திப்பிலி என்று இரு வகைகளில் கிடைக்கின்றன. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஓமம். ஓம தீநீர் மிக புகழ்பெற்ற ஒரு தீநீர் ஆகும். வயிற்று பொறுமலை வெளியேற்றும், வயிற்றில் உள்ள அஜீரண மந்தத்தை படிப்படியாக தடுத்து நிறுத்தும், எண்ணெய் பசை கழிவுகளை நீக்கும். அதிகப்படியான இனிப்பு பலகாரங்கள் நாம் உட்கொள்ளும் போது நமக்கு ஏற்படுகின்ற புளித்த ஏப்பம், நெஞ்சு கரிச்சல் இவற்றை தடுத்து நிறுத்தி ஜீரண மண்டலத்தை சரி செய்து உள் உறுப்புகளை பாதுகாக்கும் என்பதால் நாம் ஓமத்தையும் எடுத்து வைத்துள்ளோம்.